ஹாய், இது அம்மாவின் கிராமத்து சமையல். இன்றைக்கி கிராமத்து சமையலில் அரைக்கீரை எப்படி கடைசல் பண்ணலான்னு பார்ப்போம். நம்ம கீரை வாங்கிட்டு வந்து கடையில் கட்டாக தருவாங்க. அதை இந்த மாதிரி காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல கீரையாக பார்த்து நல்ல காம்பு இல்லாமல் ஒன்று ஒன்றா நல்ல அழகாக எடுத்து வச்சுக்கணும். பறித்து வச்ச கீரையை நம்ம வந்து சுத்தம் பண்ணணும். நிறைய தண்ணி வச்சு அதில் நல்ல மண்ணெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 2 தண்ணி நீங்கள் அலசுங்க. அலசின தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது உங்கள் வீட்டு செடிகளுக்கு ஊற்றுங்க. அது வந்து நல்லா சத்து தான் செடிக்கு. இப்போ அந்த சுத்தம் பண்ணி தண்ணி 2 தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக மண்ணெலாம் இல்லாமல் நல்லா கழுகி அதை நீட்டாக வச்சாச்சு. இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு அவிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஒரு கெட்டு கீரைக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். 1.5 கிளாஸ் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கீரைக்கு. அதுவே தண்ணி வந்து அதுவே இது பண்ணிடும். அதனால் 1.5 டம்ளர் தண்ணி போதுமானது. இந்த தண்ணி லைட்டாக சூடு ஏறினோடனே நம்ம பறித்து வச்சுருக்கிற கீரையை தண்ணி இல்லாமல் நம்ம எடுத்து அதில் போடுறோம். இந்த தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது போதுமான தண்ணி. நம்ம கீரையை தண்ணியில் போட்டாச்சு. ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். கீரையை வந்து எப்பவுமே மூடி அவிக்கக்கூடாது, வைக்காமல் அவிக்கணும். மூடக்கூடாது என்றைக்குமே கீரையை. ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம மறுபடியும் திருப்பி போடணும் கீரையை. இப்போ நம்ம கீரையை வேகுது. ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே நான் மண்பானையில் புளிக்குழம்பு வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் பாருங்கள். அது எப்படி செய்யணுங்கிற ரெசிபியை நான் இன்னொரு வீடியோவில் போடுவேன். இப்போ 3 நிமிஷம் ஆகிட்டு நம்ம கீரையை அப்படி திருப்பி போடலாம். இது வேகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும். இப்போ வந்து கீரை நல்லா வெந்துட்டு ஒரு 6 நிமிஷம் அவ்வளோதான். கீரை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. இப்போ நல்ல தண்ணி இதை வந்து நம்ம ஒரு வடிதட்டில் எடுத்து வச்சுப்போம். அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை நமக்கு அரைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம எடுத்துக்கணும். தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். நம்ம கீரையை அவிச்சு நல்லா ஆற வச்சாச்சு. வெங்காயத்தை நல்லா ஆற வச்சிட்டோம். சூடோடு அரைக்கக்கூடாது, நல்லா ஆறிச்சு. இந்த தண்ணி கீரை வச்ச தண்ணியை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க, தூர ஊற்றிடாதீங்க. சின்ன குழந்தைங்க அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா இதில் 1 ஸ்பூன் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு நல்ல சத்து. நம்ம கீரையில் என்னெல்லாம் போட்டு அரைக்கணுங்கிறத பார்த்துடலாம். கொஞ்சம் காயம், ஒரு 3 பல் வெள்ளை பூண்டு, கொஞ்சம் உப்பு, இதை நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கீரையை மிக்ஸ் பவுலுக்கு மாற்றிக்கலாம். சின்ன ஜார்னால் ஒரு 2 டைம் அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வெள்ளைப்பூண்டு, காயம், கொஞ்சம் உப்பு, நம்ம மிக்சியை மூடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா கீரையை மையாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த கீரைக்கு தண்ணி காணலைன்னா இந்த கீரை அவிச்சது நம்ம தண்ணி இருக்குது, அதை ஊற்றி அரைச்சிக்கலாம். தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். உப்பு போட்டு உப்பு போதுமா பார்த்துட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேறு பவுலில் மாற்றியாச்சு. இந்த கீரை தண்ணியை ஊற்றி மிக்ஸி ஜாரை கழுவி எடுத்துக்கணும். பத்தலைன்னா இந்த கீரை தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கீரை அரைச்சி எடுத்துட்டோம். இனி தாளித்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு தாளிக்கிறதுக்கு. கருவேப்பிலை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்களாம் பிறக்கி வைக்க மாட்டாங்க. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வெடிக்கட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை நம்ம கீரையில் தட்டிக்கிடலாம். நம்ம கடுகு தாளித்ததை நம்ம கீரையில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம கீரை கடைசல் முடிஞ்சுது. இதில் வந்து நிறைய அயன் சத்து இருக்குது, இரும்பு சத்து நிறைய இருக்கிறதுனால இதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்டு வாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது.
அம்மா சமையலில் ஆரோக்கியம் மட்டும்தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.